எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் இங்கே மென்மேலும் உயர்ந்த நிலைமைக்கு அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்டலான்னு இருக்கேன்னா, ஒரு மசாலா பொடி தாங்க. அதாவது சாம்பார் பொடி. மணக்க சாம்பார் எப்படி வைக்கிறது, அந்த சாம்பாரில் இந்த மசாலாவை போட்டால் எப்படி சுவை வரும், மனம் வரும்ன்றதுக்காக தான் ஒரு மசாலா தூள் ரெடி பண்ணுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிச்சிடுறேன். காஞ்ச மிளகாய் 100 கிராம், தனியா 150 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம், உளுந்தம்பருப்பு 25 கிராம், அரிசி 25 கிராம், ஜீரகம் 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1½ ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ சாம்பார் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்து வச்சுருக்க தேவையான பொருட்கள் எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்க போகிறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக வறுக்கக்கூடாது. ஒன்று ஒரு விதத்தில் நம்ம ஹீட் வாங்குவோம். அது இப்போ கடலை பருப்புனா கொஞ்சம் தடியாக இருக்கும் இல்லையா, அதில் கூட கொஞ்சம் நேரம் ஹீட் வாங்குவோம். இப்போ உளுந்த பருப்பு துவரம் பருப்புலாம் சீக்கிரமாக அதுவாகிடும். அதுக்காக தான் ஒன்றையும் தனியாக தான் நான் வறுக்க போகிறேன். ஜீரகம்லாம் ரொம்ப ஹீட் வாங்காது. ஸோ நம்ம ஒன்றா போட்டு நம்ம வறுக்க முடியாது. நான் தனித்தனியாக வறுக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் மல்லியை போட்டுடுறேன். நார்மலான மிளகாவத்தில் தாங்க போட்டு வறுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாவத்தில் வாங்கி சேர்த்துக்கலாம். எனக்கு அது என்னென்னா, அதில் கொஞ்சம் கலருக்காக தான் அந்த மிளகாவத்தை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இதில் இருக்கிற காரம் அதில் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ நாங்கள் இந்த மிளகாவத்தில் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லா மசாலாலையுமே காஷ்மீர் மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே தனித்தனியாக நான் வறுத்துட்டேன். இப்போ ஃபைனலாக நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹீட்லேயே நான் லைட்டாக இந்த மஞ்சத்தூளையும் இந்த பெருங்காயத்தையும் போடுறேன். சும்மா லைட்டாக அந்த ஹீட் பட்டால் போதும். கடாயில் ஆல்ரெடி ஹீட் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை வறுக்கலன்னு வைங்களேன், சம்டைம்ஸ் அந்த மஞ்சத்தூளில் அந்த உளுத்து போகிற தன்மை இருக்கும். அது போய் நம்ம மசாலா தூளை கெடுத்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம போடுறோம். அவ்வளோதாங்க. இது ஆறினோடனே நான் மிக்சியில் உங்களுக்கு பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, மணமான சாம்பார் பொடி வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாம்பார் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நான் சிக்கனுக்கு தனியாக, மட்டனுக்கு தனியாக, மீனுக்கு தனியாக தான் பொடி தயார் பண்ணி வைக்க மாட்டேன். இந்த 3 குழம்புக்குமே ஒரே பவுடர் தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு காட்டுறேன். அதாவது சிக்கன் மசாலா தூள் தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் இந்த பவுடரையே நீங்கள் மட்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மீனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிக்கிறேன். 12 காஞ்ச மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், 3 பட்டை இலை, 4 பீஸ் பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 5 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 2 துண்டு ஜாவித்ரி, 5 கிராம்பு. இப்போ சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் தனியா போட்டுட்டேன், ஜீரகம், தனியா போட்டுட்டேன், இப்போ ஜீரகம் போட்டுட்டேன், இப்போ மிளகு,
சோம்பு, வெந்தயம். இதை ஃபஸ்ட்டு மிதமான தீயில நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா இந்த காஞ்ச மிளகாயை சேர்த்து நான் போட்டுருவேன். மிதமான தீயில நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது மெயினாக சிக்கனுக்காக செய்த மசாலா தாங்க. ஆனால் 1-2 பொருட்களை எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறதுனால இது மீன் குழம்புக்கும் இந்த மசாலா தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் குழம்பு வச்சாலே இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன், மட்டன், மீன் குழம்பு 3க்குமே இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா சாம்பார் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மீன் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சிக்கன் குழம்புக்கு செய்கிற பவுடர். இதுலேயே மட்டன், மீன் 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இதே அளவு போட்டு செஞ்சுட்டு நீங்கள் குழம்புலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ மல்லி, ஜீரகம், மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுட்டேன். நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் வத்தலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இதில் பாதி அதில் பாதி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு கலருக்காக சேர்க்குறதா எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இதனால் இந்த மிளகாய் வத்தல் தான் செய்வேன். இல்லையா குண்டு மிளகாய் வத்தல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பட்டை, கிராம்பு, ஜாவித்ரி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், முந்திரி. முந்திரி இஷ்டப்பட்டால் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அது ரொம்ப கொழுப்பு தன்மையை கொடுத்துரும். ஸோ அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன். இந்த கடாய் ஹீட்டில் அது ஒரு உரத்தில் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த கருவேப்பிலையை வந்து நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்தது எடுத்து வச்சுருக்கேன் கசகசா, பட்டை இலை. எப்படி இந்த ஹீட்டில் பொரியுது பாருங்க கசகசா. இவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மசாலா தூள். மிதமான தீயில தாங்க வைக்கணும். ஆல்ரெடி நம்ம கடாயில் ஹீட் இருக்கு. ஸோ அதிலே இதெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பொரியிற சவுண்டு கேட்குறாங்க கசகசா. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் லைட்டாக உப்பு போட போகிறாங்க. உப்பு போடணும்னு இல்லை, நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் குழம்பு வைக்கும்போது போட்டால் போதும். நான் சும்மா லைட்டாக கொஞ்சமாக போடுவேன். இது நல்லா ஆறின உடனே மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல அப்பப்போ மிக்சியை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு கிளறி விட்டு ஓட விட்டுக்கணும். ஒரே ஷிப்பில் மையம் ஆகாது. 2-3 வாட்டி இப்படி ஓட விட்டுக்கணும். இவ்வளோ வாசனை பாருங்கள். சிக்கன் மசாலா ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காண்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னு என் விருப்பம் இருந்தால் நான் போட்ட அளவுலேருந்து அப்படியே டபுளாவோ ட்ரிபிளாவோ நீங்கள் ஆக்கி வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்லா டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. அப்போ தான் அந்த வாசனை போகாமல் இருக்கும். சரிங்களா? அதாவது வீட்லேயே எப்படி கரம் மசாலா செய்யலாம் அப்படின்றது தான் நான் செஞ்சு காட்டுறேன். நம்ம அப்பப்போ ஏதாவது கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிப்போம். நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது சேர்த்துருப்பாங்க இல்லையா? நம்ம வீட்லேயே நல்ல ஒரு சுத்தமான நம்ம பொருளை வச்சு நம்ம எப்படி ஆர்கானிக்காக நம்ம செய்யலான்றதை நான் செஞ்சு காட்டுறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன். இந்த கரம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிக்கனில் போட்டுக்கலாம், மட்டனில் போட்டுக்கலாம், அப்புறம் வெஜிடேரியன் அதாவது நான்வெஜ்ஜில் எல்லாத்தையும் போட்டுட்டு வெஜிடேரியன்லேயுமே சனா, ராஜ்மா இந்த இதுலேயும் நம்ம லாஸ்ட்டில் போட்டு நம்ம இறக்கலாம். சரிங்களா? அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிக்கிறேன். முழு மல்லி 2 டேபிள் ஸ்பூன், அதாவது தனியா 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 4 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 25 கிராம், நட்சத்திர சோம்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், ஜாவித்திரி ஒரு 4 துண்டு, ஏலக்காய் 25, பட்டை துண்டுகள் 4, பட்டை இலை 4. இப்போது ஒன்றொன்றையாக போட்டு நான் வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் முழு மல்லி எடுத்திருக்கேன்.
நான் ஏன் மிளகாய் எடுக்கலைன்னா, நம்ம எல்லா குழம்புலையுமே நம்ம மிளகாத்தூள் மேக்ஸிமம் போடுவோம் இல்லையா, அதனால் இதில் நான் மிளகாய் சேர்க்கல. தனியாவுமே நான் நிறைய எடுத்துக்கல, கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா குழம்புலையுமே மல்லி தனியாக நம்ம சேர்ப்போம் இல்லையா. இது வந்து ஒரு கரம் மசாலான்றது ஒரு வாசனைக்கு போடுற ஒரு மசாலா தூள். அதுக்காக இது லைட்டாக நான் மல்லி சேர்த்துருக்கேன். சரிங்களா, மல்லி போட்டுக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, பட்டை, பட்டை இலை. இவ்வளோத்தையும் நான் மிதமான தீயில வச்சு நான் ஃப்ரை பண்ண போகிறேங்க. நல்லா லைட்டாக ஓரளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதெல்லாம் நம்ம அப்பப்போ நம்ம வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம், அது பாட்டுக்கு இருக்குங்க. கடையிலே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மசாலா தூள் வந்து நம்ம ரொம்ப போட போகிறதில்ல, ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தான் லாஸ்ட்டாக போடுவோம். ஸோ நம்ம ரொம்ப ஒரு லிமிட்டாக நம்ம திரிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மிதமான சூட்டில் நான் எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். இது லைட்டாக ஆறுனா, இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிவிட்டு ஏர் டைட்டான கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, மனமான சுவையான கரம் மசாலா ரெடி பண்ணிட்டேன். இது சிக்கன், மீன் எல்லாத்துக்கும் போடுங்க. வெஜிடேரியனில் ராஜ்மா, சனா அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, மனமாக இருக்குது, ஆர்கானிக்காக இருக்குது. முக்கியமாக இது நல்லா செஞ்சு நீங்கள் ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, இன்றைக்கி நான் உங்களுக்கு எந்த ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா. சரிங்களா, இப்போ ஃபிஷ்ஷை வாங்கினோடனே நம்ம க்ளீன் பண்ணி அதில் தனித்தனியாக ஒரு பவுடராக எடுத்து அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு அதில் ஒரு 2 ஸ்பூனை போட்டு நம்ம ஊற வச்சுட்டா போதும். சரிங்களா, அந்த மசாலா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காட்டுறேன். காஞ்ச மிளகாய் 20, ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 25 கிராம், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கிராம்பு ஒரு 5 கிராம்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இதை கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சமாக நம்ம போடணும். இப்போ மீன் ஃப்ரை மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுட்டேங்க. கடாய் சூடாக ஆனவுடனே மிதமான தீயில் தான் நம்ம எல்லாத்தையுமே வறுக்க போகிறோம். ஃபுல் தீ வைக்கக்கூடாது. ஃபுல்லாக வச்சிங்கன்னா இந்த மிளகாத்தல் வறுக்கும் போது நம்மளுக்கு தொண்டை வர இருமல் வர வரும், அதே சமயத்தில் கருகிடும். ஸோ நம்ம மிதமான தீயில் பக்குவமாக வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை போட்டுறேன். சீரகம், முழுமல்லி, மிளகு, சோம்பு, வெந்தயம், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. கடுகு நான் போட்டுக்கிறேன். அப்புறம் கிராம்பு, இந்த கருவேப்பிலைங்க நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அதில் போட்டு வறுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த மீன் ஃப்ரையோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் தான் நான் வறுக்க போகிறேன். இதில் வந்து நான் லைட்டாக தான் உப்பு போட போகிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ மீன் வாங்குவோம்னு தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு போடுவோம் இல்லையா. இருந்தாலும் நான் லைட்டாக உப்பு போடுறேன் இதில், அவ்வளோதான். இப்போ நான் சாதம்லாம் வடிக்கும்போது சாதத்தில் 2 உப்பு போட்டு தாங்க செய்வேன். அப்போ தான் எண்ணெய் குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மசாலாலேயும் 2 உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாங்க நம்ம மீனை வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த மசாலாவை போட்டால் போதும். அப்புறமா அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் சாறு மட்டும் விட்டால் போதும்.
உப்பு நான் லைட்டாக போட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃப்ரை அதாவது மீனில் மசாலா போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா. மற்றபடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் சார் மட்டும் விட்டால் போட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரை. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினோடனே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, மனமாக ஒரு மீன் ஃப்ரை மசாலா வீட்டில் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இதே மாதிரி மசாலா செஞ்சு மீன் பொரிச்சு அவங்கள கொடுத்து அசத்துங்க. ஓகேங்களா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி திரைப்பண்ணி ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.